அந்த சைடு போகிறவங்க எல்லாருமே இந்த சாமியை கும்பிடாம போகவே மாட்டாங்க. வெளியூர் ஆளுங்களாக இருந்தாலும் சரியாங்க. ஊரழகு கையில் நூறழகு ஒன்னால் பூமி அழகே உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு நம்மால் யாவும் அழகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து எங்கே கிளம்பிட்டோம்? கார் எடுத்ததுலேருந்து கோயிலுக்கு போகவே இல்லை, ஒரு முக்கியமான கோயிலுக்கு. அந்த கோயிலுக்கு தான் இப்போ கிளம்பிட்டோம். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அயலூரில் இருக்க வண்டி கருப்பணசாமி கோயிலுக்கு. ரொம்ப நாளாக கார் வாங்கினது வந்து போகணும்னு நினச்சிட்டு வந்து போகவே முடியல. இப்போ தான் அதுக்கான நேரம் வந்திருக்கு, கிளம்பிட்டோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கருவா சொன்ன மாதிரி வண்டி வாங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம கோயிலுக்கே போகிறோம். ஆமாம், போகலான்னு சொன்னார். நம்ம அதுக்காகன்னு கோயிலுக்காகன்னு நம்ம போகணும். என்னங்க, தனியாக போகணும். சும்மா அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு அப்புறம் போகிறதுலாம் ஆகாது. அதனால காலையில் எழுந்திரிச்சு வீடு வாசலாம் கழுவி விட்டு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ கிளம்புறதுக்கே மணி 1:30. ஆமாம், இப்போ தான் நம்ம வந்து கிளம்புறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யோசித்து என்னடா பண்ணுற? போகலாம். மீனா வந்து மாலை வாங்க போயிட்டாங்க. மீனா வந்து இப்போ மாலை வாங்க போயிருக்காங்க. என்ன கூட வா வடி முன்ன 100 ரூபாவா? இதான் சில்லறை காசு கொடுக்காத, சில்லறை வேணும். கொடுக்காத. சில்லறை வை மீனா, சில்லறை வேணும். அங்கே பார்த்தீங்கன்னா வாழைப்பழமும் தேங்காயும் வாங்கலை. அதனால் இங்கே வாங்கிடலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம வரும்போது வெறும் மாலை மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம். மாலை, எலுமிச்சம்பழம், பத்தி சூடை மட்டும் வாங்கிட்டு வந்தோம். வாழைப்பழம் வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாழைப்பழமும் தேங்காய் மட்டும் இங்கே வாங்கிறதுக்கு மீனா போயிருக்காங்க. எவ்வளோங்க? காருக்கு பில்லு சொல்லு ஒழு விட்டானா? ஏன் கோயிலுக்கு வந்தாச்சு, சாமி கும்பிடுவா. கோயிலுக்கு போய் நம்ம வெளியே அவ்வளோதான். சாமி கோயில் என்ன கோயில் வந்தாச்சு? இந்த கோயில் சாமி கும்பிட்டு கோயிலுக்கு வந்து வந்தாச்சு. தூங்கிட்டு இருந்தான், அவனை எழுப்பிட்டு வரோம்.
போ 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 போ. நம்ம உள்ளே போகக்கூடாது. உள்ளே பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து போகக்கூடாது. அதனால் நான் வந்து இங்கனுக்குள்ளே நின்றுட்டேன். கருவா பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு தம்பியை தூக்கிட்டு போயிருக்காங்க. சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இவங்க கொடுத்த வாழைப்பழம் தேங்காய்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் போகலான்ட்டு உட்காந்துருக்கோம். எப்போ வந்தது? லாஸ்ட்டாக டாடா ஏசிக்கு ஒரு தடவை வந்தோம்ல, அப்போ ரொம்ப க்ரௌடு ஏங்க. அதுக்கு முன்னாடி டாடா ஏசியோடு தான் வந்தோம். லவ் பண்ணும்போது வண்டி கருப்பசாமி கோயிலுக்கு கூட்டு வந்தார். அதுக்கப்புறம் டாடா ஏசியோடு வந்தோம். அதுக்கடுத்து இப்போ காரோடு வந்திருக்கோம். அடுத்து வீட்டு கட்டி முடிச்சுட்டு வரணும். தேங்காய் உடைச்சா நன்றி. லாஸ்ட்டாக வந்தப்போ ரொம்ப க்ரௌடு. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் கூட்ட மாட்டோம். சாமியவே பார்க்க முடியல. இந்த சைடு போகிறவங்க எல்லாருமே இந்த சாமியை கும்பிடாமல் போகவே மாட்டாங்க. வெளியூர் ஆளுங்களாக இருந்தாலும் சரியாங்க. இடையில வந்துட்டு போகலாம், இந்த சைடு போனோம், போயிட்டு வரும்போது அப்படியே சாமியை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னோன்னா அதுக்கு விருந்துட்டு சொன்னார், அப்படி பண்ணவே கூடாது. நம்ம கோயிலுக்குன்னு போயிட்டோம்னா இந்த சாமி கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வீட்டுக்கு வரணும், வேறு எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் வரணும். அப்படியே வர்ற வழியில் அந்த சாமியை கும்பிட்டு போனால் சாமி கும்பிட்றதுக்கே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு மாதிரி அடிக்கடி. அதனால கார் எடுத்ததுக்கப்புறம் 2 தடவை வந்துட்டு போயிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு வந்துட்டு நான் நினச்சிட்டே பயந்துகிட்டே வந்தேன், பூசாரிங்க யாரும் இருக்க மாட்டாங்களோ, சாமியை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த லாஸ்ட் இதில் போட்டு எடுத்திங்கன்னா உடையுங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. வந்துட்டு சாமியை பார்த்துட்டு நல்லா பார்த்தேன். இந்த தடவை தான் சாமியை கும்பிட்டு உட்காந்துருக்கோம். வாழைப்பழம் நம்ம கொண்டு போய் கொடுத்து தேங்காய் வாழைப்பழம்னா அபிஷேகம் பண்ணிட்டு மிச்சம் கொடுப்பாங்கள்ல, அதில் ஆளுக்கு ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்ருக்கோம். தேங்க்யூ. நேற்று மழை பெஞ்சிருக்கும் போல வந்துட்டு. வாங்கி தரேன் இரு. என்னம்மா வண்டிக்கு வந்து மாலை வந்து கட்டிட்டு இருக்காங்க. ஒரு போகலாம் 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 ஒரு போகலாம். இந்த பிள்ளையில கோயில் குளத்தை கூப்பிட்டு வந்தோம்னா இது ஒரு பெரிய அம்சம். ஒரு நாள் திருச்செந்தூர் போகலாங்க, பங்குனி உத்திரம்லாம் முடியட்டும். ஆ மாலை வந்து கட்டிட்டோம். விபூதியை எடுத்து வண்டிக்கு வந்து பூசி விட்டுட்ருக்காரு. போகலாம். ஐயோ அங்கே ஒன்றுமே இல்லைடா, லேசு பாக்கெட்டை பார்த்துட்டு போகலாம். அப்பா வாங்கி தருவார். எலுமிச்சம்பழம் சாமி கும்பிட்டாச்சு. வண்டிக்கு எலுமிச்சம்பழம்லாம் வச்சாச்சு. கீழே வண்டி எடுக்க போகிறார்.
சாமி கும்பிட்டு கோயிலேருந்து கிளம்ப போகிறோம். வெயிலுக்கு தண்ணி பழம். எடுத்துக்கோ. கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு பக்கத்தில். சரி போகிறவள்ள தண்ணி பழம் சாப்பிட்டு போயிடலாமே அப்படின்ட்டு வண்டியை நிப்பாட்டி தண்ணி பழம் சாப்பிட்டு இருக்கோம்.